நிறைய பேர் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா 8 இயர்ஸ்க்கு மேல இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ண வேண்டாம், 60 இயர்ஸ்க்கு மேல ஃபைல் பண்ண வேண்டாம், அந்த மாதிரியான எந்த எக்ஸம்ஷனுமே கிடையாது. 100 வயசா இருந்தாலுமே உங்களுக்கு நீங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுல இருந்து எக்ஸம்ஷன் கிடையாது. உங்களுடைய வருமானம் வரி வந்து உச்சவரம்புக்கு கீழே இருந்ததுன்னா, வருமானமே உச்சவரம்பு கீழே இருந்ததுன்னா அப்போ பிரச்சனை இல்லை, அப்ப நீங்க வந்து ஃபைலே பண்ண வேண்டாம். இப்போ நான் வந்து என்னோட இன்கம் நீங்க சொல்ற மாதிரி நான் மறைக்கிறேன், டாக்ஸ் டிடக்ஷன் ஆகணுன்றதுக்காக நான் கம்மி பண்ணி போடுறேன் அப்படின்னா என்ன? யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை ட்ராக் பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். நிறைய பேர் இந்த 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் கிடையாது தானே, ஸோ அப்படின்னா 12 lakhs வரைக்கும் நான் வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து 2.5 lakhs 3 lakhsனு சொல்லியிருக்காங்க, அதில் 4 lakhs. ஸோ இப்போ அந்த லிமிட்டை நான் கிராஸ் பண்ணும்பொழுது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நிச்சயமா ஃபைல் பண்ணணும். உங்களுக்கு டாக்ஸ் பிடிக்க வேண்டாத இடத்துல ஒரு இடத்துல டாக்ஸ் பிடிச்சிட்டாங்க எக்ஸ்ட்ராவா அப்படின்னா நீங்க வந்து இந்த 1 year கழிச்சு நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லலாம், இந்த மாதிரி இது எனக்கு நீங்க பிடிச்சிருக்கவே கூடாது, நான் உங்களுக்கு ஃபார்ம் 15GH நீங்க சொன்னீங்கன்னா அவங்க சைட்ல அவங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதை கரெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ நம்ம சாதாரணமா 2 லட்சம் ரூபாய் தான் எனக்கு வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நான் ஒரு ஃபாரின் டிராவல் போயிட்டு வந்திருப்பேன், இல்லாட்டி ஒரு கார் வாங்கியிருப்பேன் 1 கோடி ரூபாய்க்கு, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பேன் 2 கோடி ரூபாய்க்கு. அப்போ 2 லட்சம் ரூபாய் வருமானமோ இல்லை 10 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கிறவங்களுக்கோ அவ்வளோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுன்றது மிஸ் மேட்ச் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ இமீடியட்டா அங்கே ஒரு பாப்அப் வரும், நீங்க இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு எங்ககிட்ட, நீங்க இதை பார்த்துட்டீங்களா? ஸோ இன்கம் டேக்ஸ் நியூ ஆக்ட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து நீங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஏன் கொண்டு வந்திருக்காங்க, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனியர் சிட்டிசனுக்குமே வந்து இதில் நிறைய ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்ற விஷயத்த பேசும்போது சொன்னீங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இதில் சேஞ்ச் ஆயிருக்குமா? இப்போ சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஒரு மையமா வச்சு வாழறவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய ரிட்டையர் இன்கம் எல்லாம் ஒரு எஃப்டில போட்டிருப்பாங்க, பிளஸ் ஏதாவது ஒரு வீட்டு வாடகை. மேக்ஸிமம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வீட்டு வாடகையும் இன்ட்ரெஸ்டும் தான் வந்து வருமானமா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மேஜர் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கமா இருக்கும். இப்போ ரீசெண்டா வந்த பட்ஜெட்ல எல்லாம் என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம், பென்ஷன் இன்கம் எல்லாமே ஒரே பேங்க்ல வர்ற பட்சத்துல ஸோ நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ண வேண்டாம். ஸோ அந்த பேங்க் வந்து வில் டூ த ஆனஸ்ட், நீங்க அந்த இடத்துலயே உங்களுடைய இன்கம் டிக்ளரேஷனை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபெசிலிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பட்ஜெட்ல இந்த ஆக்ட்ல வந்து ஃபார்ம் 121 121 அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன புது ஃபார்ம் எல்லாம் கிடையாது, சீனியர் சிட்டிசன்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த 15GH ஃபார்மோடைய இன்னொரு வடிவம் தான் இந்த 121. பட் இந்த 121 முன்னாடி இந்த ஃபார்ம் 15GH வந்து பேங்க்லயே கொடுத்துருவாங்க, இவங்க கையெழுத்து மட்டும் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃபார்ம் 121 பேங்க்ல ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்களா இருக்கும், ஆன்லைன்லயும் சப்மிட் பண்ணலாம், நேர்லயும் போய் பேங்க்ஸ்ல சப்மிட் பண்ணலாம். இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் அவங்க வந்து ப்ரிப்பேர்டா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஏன்னா லாஸ்ட் 2 years உடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸோட அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் லாஸ்ட் 2 years வருமான வரி எவ்வளவு வருமானம் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அதுல கேட்கறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அவங்க வந்து கவனத்துல கொள்ளணும்னா, நிறைய பேர் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா 8 இயர்ஸ்க்கு மேல இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ண வேண்டாம், 60 இயர்ஸ்க்கு மேல ஃபைல் பண்ண வேண்டாம், அந்த மாதிரியான எந்த எக்ஸம்ஷனுமே கிடையாது. சோ நீங்க 100 வயசா இருந்தாலுமே உங்களுக்கு நீங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுல இருந்து எக்ஸம்ஷன் கிடையாது. சோ யாரா இருந்தாலும் ரிட்டர்ன்ஸை வந்து ஃபைல் பண்ணி தான் ஆகணும். பட் உங்களுடைய வருமானம் வரி வந்து உச்சவரம்புக்கு கீழே இருந்ததுன்னா, வருமானமே உச்சவரம்புக்கு கீழே இருந்ததுன்னா அப்போ பிரச்சனை இல்லை, அப்ப நீங்க வந்து ஃபைலே பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல டிடிஎஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா 1 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கான ரீஃபண்டை வாங்கும்பொழுது அந்த 10% அப்படிங்கிறது இவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல அந்த ஒரு 10% இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே வந்து போயிடுற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்கிறதே 50,000 ரூபாய் வரைக்கும் பிடிக்க வேண்டாம், அந்த மாதிரியான பல பெனிஃபிட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஃபார்மை கொடுக்கும்பொழுது ஒரு தடவை நம்மளுடைய வருமானம் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத ப்ராப்பரா செக் பண்ணணும். அண்ட் இப்போ நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து நிறைய கன்சல்டிங் ஒர்க் பண்றாங்க, ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல ட்ரேட் பண்றாங்க. ஸோ இப்போ மார்க்கெட்ஸ் டவுனா இருக்குன்றதெல்லாம் தாண்டி அவங்க அதுல வருமானம் ஈட்டியிருந்தாங்கன்னா அதையும் கால்குலேட் பண்ணிட்டு அவங்களுடைய எக்ஸ்பெக்டட் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு மேல வருமான உச்சவரம்புக்கு மேல இருந்ததுன்னா இந்த ஃபார்மை கொடுக்காம இருக்கிறது நல்லது. சோ அந்த லாஸ்ட் 2 years பிளஸ் கரண்ட் இயரோட பேட்டர்னை பார்த்துட்டு அவங்க வந்து இதை சப்மிட் பண்ணலாம். ஓகே, டாக்ஸ் டிடக்ஷனுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் லிமிட் மேம்? சோ இது வந்து உங்களோட பேசிக் லிமிட். சோ நீங்க வந்து இந்த நியூ ரிஜைம்ல போறீங்கன்னா 4 lakhs, ஓல்டு ரிஜைம்ல போறீங்கன்னா 2.5 lakhs. நிறைய பேர் இந்த 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் கிடையாது தானே, சோ அப்படின்னா 12 lakhs வரைக்கும் நான் வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது வேற,
டாக்ஸ் வந்து வேற. ஸோ இப்போ இதுல வந்து 2.5 lakhs 3 lakhsனு சொல்லியிருக்காங்க. அதுல 4 lakhs. ஸோ இப்போ அந்த லிமிட்டை நான் கிராஸ் பண்ணும்பொழுது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நிச்சயமா ஃபைல் பண்ணணும். ஏன்னா அந்த 12 lakhs வரைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது, ரிபேட். ரிபேட்னும் போது அது வந்து ஆக்சுவலா கால்குலேட் ஆகும். நீங்க கட்ட வேண்டிய பணம்னு கால்குலேட் ஆகி ஒரு டிஸ்கவுண்டா நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நான் ரெண்டு விஷயம் வந்து இந்த டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும், இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும், ஒன்னு ரெவென்யூ கலெக்ஷன், இன்னொன்னு இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன். சோ இது ரெண்டுமே பூர்த்தி ஆகணும். சோ இதுல ரெவென்யூ கலெக்ஷனை 12 லட்சம் வரைக்கும் விட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட். சோ இதை டிஸ்கவுண்டா நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் செலவுக்கு மக்களுக்கு தேவைப்படுது. கேஷ் ஃப்ளோ இங்கேயும் நடக்கணும், எக்கானமி க்ரோ ஆகணும். சோ 12 லட்சம் வரைக்கும் டிஸ்கவுண்ட். பட் இந்த 2.5, 3 and 4 lakhs தாண்டி நம்மளோட இன்கம் இருந்ததுன்னா நம்ம வந்து டெஃபினட்டா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். மேம் இப்போ ஆக்சுவலா 4 lakhs அப்படின்றது ஏன்னா எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து தான் மேக்ஸிமம் ரிட்டையர்ட் ஆவாங்க. நிச்சயமா. அப்படி இல்ல எஃப்டி போடுறாங்க அப்படின்னா மந்த்லி அவங்களுக்கு ஒரு அளவுக்கு அமௌண்ட் வந்து கண்டிப்பா வரும். அப்படின்றப்போ 4 lakhs வந்து இயர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு இன்கம்ன்றது ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும்ல. சோ அப்ப வந்து அவங்க டாக்ஸ் டிடக்ஷன் அப்படின்றது கிடைக்காம போயிடும்ல நிறைய பேருக்கு. அப்படி கிடையாது. 4 lakhs அப்படிங்கிறது நீங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்கான லிமிட். ஓகே. சோ பட் நீங்க வந்து 12 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் நீங்க பே பண்ண வேண்டாம். சோ ரிட்டர்ன்ஸ் நீங்க ஃபைல் பண்ணணும், டாக்ஸ் நீங்க பே பண்ண வேண்டாம். டாக்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்டா வந்துரும். ஓகே. சோ அந்த விதத்துல உங்களுக்கு யாராவது தெரியாம டாக்ஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா ஆர் லைக் இன்கம் ஜாஸ்தி நீங்க இந்த ஃபார்ம் கொடுக்கல அந்த மாதிரி நீங்க டாக்ஸ் பிடிச்சிருந்தாங்கன்னா பிடிச்ச டாக்ஸ் வந்து ரீஃபண்டா வந்துரும். ஓகே. பட் ஆனா கம்ப்ளைன்ஸ் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நீங்க ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஓகே. அது வந்து வேற ஆப்ஷனே இல்ல. நிச்சயமா இல்ல. ஓகே. அதனால ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? இப்போ நான் டாக்ஸ் டிடக்ஷன் வந்து நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அமௌண்ட் எடுக்கலன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ ஒருவேளை எடுத்துட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு டாக்ஸ் பிடிக்க வேண்டாத இடத்துல ஒரு இடத்துல டாக்ஸ் பிடிச்சிட்டாங்க எக்ஸ்ட்ராவா அப்படின்னா நீங்க வந்து இந்த 1 year கழிச்சு அதாவது நெக்ஸ்ட் ஜூலை வரும்பொழுது உங்களுடைய ரிட்டர்ன்ஸை நீங்க சப்மிட் பண்ணிட்டு நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இல்ல நம்ம வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற ஒரு பேங்க் தான் கிளாசிக் எக்ஸாம்பிள். ஸோ பேங்க்ல இந்த மாதிரி டாக்ஸ் பிடிச்சு கட்டிட்டாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லலாம், இந்த மாதிரி இது எனக்கு நீங்க பிடிச்சிருக்கவே கூடாது, நான் உங்களுக்கு ஃபார்ம் 15GH கொடுத்துருக்கேன் ஒரு 121 கொடுத்துருக்கேன், ஸோ நீங்க எனக்கு பிடிச்சிருக்க கூடாது ஆனா பிடிச்சிட்டீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க சைட்ல அவங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதை கரெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அப்படின்னா நீங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணவும் வேண்டாம். ஓகே. இப்போ இந்த ஆக்ட் அப்படின்றது சீனியர் சிட்டிசனுக்கு ஃபேவரா இருக்கா இல்ல நான் ஃபேவரா இருக்கா? நிச்சயமா ஃபேவரபிளா தான் இருக்கு. ஏன்னா இந்த ஃபார்ம்ஸை வந்து 2 இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கேட்கறாங்கன்றதுனால இது ஃபேவரபிள் இல்லைங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் நல்லாவே ஏர்ன் பண்றாங்க, கன்சல்டிங் இன்கம் ஆகட்டும் எதுவாகட்டும். அண்ட் ஃபாரின்ல இருக்கிறாங்க நிறைய அவங்களுடைய செகண்ட் ஜெனரேஷன், அவங்க எல்லாமே வந்து அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி அண்ட் சேஃப்டிக்காக என்னைக்கா இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்கு திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிற போது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் எல்லாமே அவங்களுடைய பேரண்ட்ஸ் நேம்ல தான் போட்டு வச்சிருக்காங்க ஆஸ் அ பிராக்டிஸ். ஸோ இப்போ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து கம்ப்ளீட்டா வந்து டிக்ளேர் ஆயிருது. இப்போ நாளைக்கு அவங்க வந்து ஃபாரின் அசெட்ஸ் இது எங்க இருந்து வந்துச்சு சோர்ஸ் எந்த ப்ராப்ளமுமே இல்லை, எல்லாமே டிக்ளேர் ஆகி உங்களுக்கு இருக்கிறதுனால என்னைக்குமே நம்ம சேஃபா இருக்கலாம். ஸோ அந்த விதத்துல இது கம்ப்ளைண்ட்ஸ் ஆங்கிள் ரொம்பவே சப்போர்ட்டிவ். கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இப்போ கொடுக்கறது இனிஷியலா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு இருந்தோம், இதுல போன 2 ரிட்டர்ன் எடுத்து இன்கம் எடுத்து எழுதணும் அப்படிங்கிறது. அந்த இன்ஃபர்மேஷன் ரெடியா வச்சுக்கிட்டாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எங்கேயும் போய் தேடவும் வேண்டாம். இப்ப எல்லாமே ஆன்லைன்லயே இருக்கு. ஸோ அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணாங்கன்னா கடந்த 2 வருஷம் அவங்க என்ன ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அங்கேயே வந்துடும், என்ன இன்கம்ன்றதும் வந்துடும். சோ ஏதாவது ஃபைல வச்சுட்டேன் தொலைச்சிட்டேன் தேடிட்டேன் அந்த மாதிரியும் அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. இனிமே எஃப்டி போறவங்க எல்லாம் ரொம்ப திங்க் பண்ணுவாங்க, போடலாமா வேண்டாமா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணாலுமே தான் திங்க் பண்ணணும். சோ எனக்கு எல்லாமே ட்ராக் ஆகுது. ஸோ நீங்க உங்களோட கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ்ல நீங்க சேவ் பண்ணாலும் இருக்கட்டும், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல சேவ் பண்ணா, பேங்க்ஸ்ல சேவ் பண்ணா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டா, எங்க உங்களுடைய சேவிங்ஸ் இருந்தாலுமே எல்லாமே ட்ராக் ஆகுது. ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ரிட்டர்ன்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்ப அது வந்து ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் பத்திரப்பதிவு அலுவலகம் அங்கிருந்து ஆரம்பிச்சு போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாருமே பண சம்பந்தமான பண பரிவர்த்தனை நடக்கிற எல்லாருமே வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. இதுல வெளிநாடுகளுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து வெளிநாட்டுல சொல்ல மாட்டாங்க. வெளிநாட்டிலயும் இந்த மாதிரியான பரிவர்த்தனை நிலையங்கள்ல இருந்து இன்கம் டாக்ஸ் அங்க ஐஆர்எஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க அவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். இந்தியால என்ன வித்தியாசம்னா இந்த மாதிரி எல்லாம் இவங்க எல்லாம் உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு, இதை கொஞ்சம் ஒரு தடவை நீங்க பார்த்துட்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்க நம்ம கிட்டே சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம சாதாரணமா 2 லட்சம் ரூபாய் தான் எனக்கு வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நான் ஒரு ஃபாரின் டிராவல் போயிட்டு வந்திருப்பேன், இல்லாட்டி ஒரு கார் வாங்கியிருப்பேன் 1 கோடி ரூபாய்க்கு, இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பேன் 2 கோடி ரூபாய்க்கு. அப்போ 2 லட்சம் ரூபாய் வருமானமோ இல்ல 10 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கிறவங்களுக்கோ அவ்வளவு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுன்றது மிஸ் மேட்ச் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ இமீடியட்டா அங்க ஒரு பாப்அப் வரும், நீங்க இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு எங்க கிட்ட, நீங்க இதை பாத்துட்டீங்களா
ஓகே. ஸோ பார்த்துட்டு தான் நான் பண்றேன், கரெக்ட்டா தான் பண்றேன். அந்த 1 கோடி ரூபாய்க்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லன்னா, தைரியமா பண்ணலாம். ஓகே. இல்ல அப்படி இருந்துச்சுன்னா, அதுக்கான சோர்ஸ வந்து நான் ரெடி பண்ணலாம். இல்ல ம். ஒருவேளை ஏதாவது ஒரு இன்கம்ம நான் காமிக்காம டிஸ்க்ளோஸ் பண்ணாம வச்சிருந்தேன்னா, நான் அதையும் இப்ப வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த விதத்துல இது வந்து டிரான்ஸ்பரண்டான ஒரு விஷயம். நம்ம மறைக்கணும்னு நினைச்சோம்னா, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போ நான் வந்து என்னோட இன்கம் நீங்க சொல்ற மாதிரி நான் மறைக்கிறேன். என்னோட இன்கம் இவ்ளோதான் அப்படின்னு நான் வந்து டாக்ஸ் டிடக்ஷன் ஆகணுன்றதுக்காக நான் கம்மி பண்ணி போடுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? நிச்சயமா வந்து இதுல யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு ஒண்ணு நம்மளோட டாக்ஸ் டிடக்டர் யார் நமக்கு பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஓகே. அண்ட் இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை ட்ராக் பண்ணி நம்மளுக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் குடுத்துருக்காங்கங்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிரும். ஓகே. ஸோ நீங்க மறைக்கணும்னு நினைக்கவே முடியாது. உங்களுக்கு குடுக்குறவங்க அங்க சொல்லிருவாங்க. ஸோ ஓகே. உங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த பேங்க்ல இருந்து இவ்ளோ வட்டி உங்களுக்கு வந்திருக்குங்கிறது அங்க இருக்கும். ஓகே. ஸோ நீங்க காமிச்சாலும் காமிக்கலனாலும் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்ரெடி கான். ஓகே. இல்ல அதனால அவங்கள ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா கேக்குறேன். இன்கேஸ் வந்து அவங்க ஃபேக்கா குடுக்குறாங்க அப்படின்னா? ஃபேக்கா குடுத்தாங்கன்னா, இங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்க காமிச்சு அவங்க வந்து பே பண்ணி தான் ஆகணும். ம். இதுல ஃபினான்ஷியலா அவங்களுக்கு என்ன இம்பாக்ட் வரும்னா, அவங்களே டாக்ஸ் பிடிக்க விட்டுட்டாங்கன்னா, அவங்க 10% பிடிச்சிருவாங்க. ஓகே. ஸோ இதுல அட்வான்ஸ் டாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம ம். இண்டிவிஜுவல்ஸா இருந்தோம்னா, செப்டம்பர், டிசம்பர், மார்ச் அந்த மாதிரி நம்ம அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணும். ஓகே. சீனியர் சிட்டிசன்ஸ பொறுத்தவரைக்கும் அட்வான்ஸ் டாக்ஸ் அப்ளிகபிள் இல்ல. உங்களுக்கு பிசினஸ் இன்கம் இருந்தா மட்டும் தான் சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தா நீங்க அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணும். ஓகே. மத்தவங்க எல்லாருமே அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டணும். சோ இப்ப சீனியர் சிட்டிசன் சினாரியோல எடுத்தோம்னா, அவங்க டாக்ஸ் பிடிச்சிட்டாங்கன்னா, நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் பாக்கி தான் நம்ம கட்ட வேண்டியிருக்கும். ம். 30% ஸ்லாப்ல இருக்கிற ஒரு சீனியர் சிட்டிசனா இருந்தா 20% தான் நம்ம கட்டணும். ஓகே. இல்லாட்டி அந்த 30%யுமே நம்ம அப்புறமா ஜூலைல கட்டுற மாதிரி இருக்கும். அது அவங்க கேஷ் ஃப்ளோ பெர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேமா. சூப்பர்.